Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இங்க தமிழ்நாடு இங்க மாநில உரிமை அதே போல மொழி உரிமை எல்லாத்துக்கும் போராடுறது உயிர்நேர்த்த வரலாறு இருக்கு தமிழ்நாட்டுக்கு சொல்லி நாசம் பண்ணி பக்கத்துல கம்யூனிஸ்ட்கார ஆள் மணிகண்டனுக்கு இந்தி தெரிஞ்சா பிரதமர் ஆயிட்டு ஒரு நிமிஷம். அறிஞர் அண்ணாவே இன்னைக்கு உயிரோட இருந்தா, அம்மாவே இன்னைக்கு உயிரோட இருந்தா இந்த மும்மொழி திட்டத்தை ஏத்துக்குவாங்க. நான் ஒன்னே ஒண்ணு, இந்த எடப்பாடி சார் ஏன் எடப்பாடி புடிச்சிட்டு தொங்குறீங்க, செங்கோட்டையனை புடிச்சு அடுத்து தொங்குறீங்க? நீங்க என்ன வாக்கெடுப்பு? பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க அதிகமா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க அதிகமா? பதில் சொல்லு மாதேஷ். அரசு பள்ளியில அது அதிகம் தான் சார். பொய்யான இருக்கு சொல்லாதீங்க. தனியார் பள்ளிகள்ல தான் இன்னைக்கு 56% மாணாக்கர்கள் படிக்கிறாங்க. ஏன் நாடியா, ஏன் மண்ணு? ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ராமேஸ்வரத்துக்கு, காசிக்கு காலகாலமா அதே போல என்ன படிக்கணும் இந்தியா, நம்ம பசங்க என்ன படிக்கணும் நம்ம தான் சார். நீ யாரையா திமுக கார முடிவு பண்றதுக்கு? அதிமுக 2026 தேர்தலுக்கு தயாராகி விட்டதா? வந்தால் சின்ன பகவதி, வராவிட்டால் டெல்லி தளபதி. வந்தால் சின்ன பகவதி, வராவிட்டால் டெல்லி தளபதி. அங்க தளபதியா? கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். அதாவது வந்தா விஜய், அப்படி இல்லைன்னா பிஜேபி. நீங்க சொல்றதை வைத்து பார்க்கும்போது அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி வரலாம். தவறில்லைங்கிற. செங்கோட்டையினாலும் அதிமுகவிற்கு ஆபத்து இல்லை, செங்கோட்டையினாலும் அதிமுகவிற்கு ஆபத்து. ஏன் இன்னும் ஒரு சந்திப்பே நடக்கல? இவ்வளவு பெரிய விவாதம் நடந்துச்சு, ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டார் திரு செங்கோட்டையன். ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசி ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருந்தால் இது இயல்பா கடந்திருக்கும்ல. அமைதியாயிடுச்சுன்னு சொல்றீங்க, அமைதியான மாதிரி தெரியலையே. பொதுச் செயலாளர் போய் அவரை சந்திக்க மாட்டார். அவர் நிச்சயமா பொதுச் செயலாளர் இல்லம் தேடி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுக்க தொண்டர்களை நாடி, கழகத்தை நாடி தொண்டர்களை தேடி அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறது. அநேகமா கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கிற அதை தொடங்கி வைக்கக்கூடியவர் திரு செங்கோட்டையன் வேலுமணியும். ஸ்கூப் நியூஸ் வச்சுக்கோங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர், எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளர் திரு சேலம் மணிகண்டன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் மணிகண்டன் சார். நமஸ்கார். வணக்கம் சொல்லுங்க. நல்ல தமிழ்ல வணக்கம். எங்க மாதேஷ் மாதேஷ் சொகந்தனே, இது எதுவுமே கொச்சிகள் எல்லாம் சொகந்தனே. நான் ரெண்டாவது பேசுறது திராவிட மொழியா? அது கூட தெரியாதா? மலையாளம் தெரியாதா? மலையாளம் தெரியும் சார். அது திராவிட மொழி தானே. ஹிந்தி அதுவுமே தெரியாதா? தெரியாது. ஹிந்தி தெரியாது, படிச்சுக்கலாம். பாகவனாரா, இட்லிக்கு பாகவனாரா, அது திராவிட மொழி தானே. ஆமா, திராவிட மொழிக்கு அதுவும் வாயில வராதா? நேர சப்ஜெக்டுக்குள்ள போறீங்க. ஹிந்தி வேணும்னா படிச்சுக்கலாம். ஹிந்தி வேணும்னா பிரச்சார சபா இருக்கு, இங்கதான் வர வழியில உங்க கார் அந்த பக்கம் தான் வந்திருக்கும். 52 சரி பாதி 48% இவை வயிற்றுக்கு இல்லாத, வயிற்றுக்கு வாய்ப்பாட்டுக்கு இல்லாத ஏழைப்பாளைங்க படிக்கிற அரசாங்க பள்ளியில நாங்க இருமொழி கொள்ளி நாசமா பண்ணுவோம், இருமொழி கொள்கைன்னு சொல்லி அவங்க தலையில கொல்லி வைப்போம். ஆனா காசு கட்டி, பணம் கட்டி கியூல நின்று செந்தாமரம் நடத்துற சன்சைன் ஸ்கூல்ல தமிழ்ல பேசுறீனா உனக்கு ஃபைன் அப்படிங்கிற ஸ்கூல்ல வேணா வா, உனக்கு நடந்ததுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் உள்ள போறியா? என் மேல கேஸ் படியா, என் மேல கேஸ் படியா. சன்சைன் ஸ்கூல்ல மரியாதைக்குரிய அப்பா, எங்க அப்பா அவருடைய பொண்ணு, என் அக்கா, அப்ப அக்கா தானே, செந்தாமர் அக்கா நடத்துற ஸ்கூல்ல சன்சைன் பள்ளியில தமிழ்ல பேசுறீங்கன்னா ஃபைன் அப்படின்னு ரெசிப்டே இருக்குது. ப்ரோகிராம் முடிச்ச உடனே இப்ப காட்டுங்க, விவாதத்துல காட்டுங்க. கட் பண்ணுங்க. இப்ப சார் யாராவது பேசணும்னு வந்துட்டீங்கல்ல, பேசணும்னு வந்துட்டீங்க, இதெல்லாம் எடுத்து வச்சு வர வேண்டியதானே. அது என்ன ப்ரோகிராம் முடிஞ்சு? ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். நான் சொன்ன தகவல் பொய் தகவலா இருந்தா இப்ப இருக்கிற அரசாங்கம் என் மேல கேஸ் போட்டு, இதெல்லாம் எதையாவது ஒண்ணு இட்டு கட்டி பேச திமுக அமைச்சர்களும் இந்த முன்னாள் அமைச்சர்களும் அதிமுக உட்பட நான் சொல்றேன், தயவு செய்து நான் ரொம்ப மன்றாடி அதிமுக காரங்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா, மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிப்பாங்க. எடப்பாடி கிட்ட சொல்ல வேண்டியதுதான். நான் சொல்றது முடிச்சிடுறேன். எடப்பாடி கிட்ட போய் சொல்லுங்க. அவருடைய தீவிரமான ஆதரவாளர். ஒன்னு மறந்து போயிட்டீங்க, அது மட்டும் உங்களுக்கு செலக்டிவ் அம்னீசியா வந்துருச்சு.
நான் அதிமுக ஆதரவாளர், அது இல்லாம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அதிதீவிர ஆதரவாளர், தேசிய பற்றாளர், நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு பேசக்கூடிய பேச்சாளர். அது மட்டும் அப்படி செலக்டிவ் அம்னீசியா வந்து அதிமுகவிற்குள் RSS இந்துத்துவா புகுந்திருக்கிறதுன்றது உங்க மொழியில எடுத்துக்கணும். ISS பூந்தா தான் தப்பு. என்ன பொறுத்த மட்டும் இல்ல, ISS ஓட சித்தாந்தம் யாராவது தலையில எடுத்து வச்சுட்டு ஆடினாங்கன்னா தான் நம்ம NSA வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் அந்த விஷயத்துக்கு போல உங்க மூலமா மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய கீழ் மட்டத்தில இருந்து வந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, அன்னைக்கு மரியாதைக்குரிய திரு அண்ணாதுரை அவர்கள் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் வெப்பன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அத அன்னைக்கு ஹிந்திய திணிக்கிறாங்க, தாய்மொழி இருக்கு நாய்மொழி இதற்கு அப்படின்லாம் அன்னைக்கு பேசினாங்க. அது எத்தனை இன்னைக்கு 60 ஆண்டு ஆதரிச்சாங்க சார். ஆதரிச்சவங்க அன்னைக்கு நிறைய பேர் ஆதரிச்சாங்க. மூதறிஞர் ஆதரிச்சிருக்கிறாரு. HV ஹண்டன் இன்னைக்கு பாஜகவில் இருக்கிறாரு, அவர் ஆதரிச்சிருக்காரு. விடுதலை புலிகளை அம்மா ஒரு காலத்துல தீவிரமா எதிர்த்தாங்க. அந்த இலங்கையினாவே அம்மாவுக்கு ஆவாது தெரியுமா? சரி, உண்டா இல்லையா? உண்டு. ஆனா பிற்காலத்துல மாத்திக்கிட்டாங்களா தன்னுடைய கருத்தை? சரி, சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதுல நான் உடன்படல, அது வேற விஷயம், அது வேற விஷயம். அந்த மாதிரி அம்மா அவர்கள் இன்னைக்கு இருந்தா இன்னைக்கு எந்த நூற்றாண்டுல நாம இருக்கிறோம்? இந்த திமுக காரன் தான் நாசம் பண்றான். இந்த பேர்ல பாத்தீங்க அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா மன்மதன் பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி மன்மதனா இருப்பான சொல்ல முடியும். அந்த மாதிரி பேர்ல அண்ணாவை வச்சிருக்கிறோங்கிறதுனால தயவு செஞ்சு திமுக அந்த நாட்டை எப்படி சீரழிச்சதோ அதற்கு துணை போக வேண்டாம். போகல, பேரளவு சும்மா குரல் கொடுக்குறாங்க. அதிமுகவினுடைய ஒரு தீவிர ஆதரவாளர் என்ற அடிப்படையில் தமிழக மக்களின் நலனுக்காக திரு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி இதை சிந்திக்கணும்னு வேண்டுகோளா அவர் பாதத்தில் அதிமுக தொண்டர்களே அவருடைய உண்மை முகத்தை பாத்துக்கோங்க. நல்லா ஒரு மேக்கப் எல்லாம் போடல, தலைக்கு டோப்பா எல்லாம் வைக்கல, நல்லா ஒரிஜினலா இருக்கு, உண்மை முகத்தை காட்டுறேன். நான் இந்திய ஆதரவாளர், நான் இந்திய எதிர்ப்பாளர், நான் இந்தி தெரியும் வாடா குரூப். சரி, என் வீட்டுல 4 ஜன்னல், ஒருத்தர் இந்த டைமண்ட் கவிஞர்னு ஒருத்தர் இருப்பாரு, திமுக கிட்ட இது வாங்கிட்டு இருப்பாரு, கவி பேரரசு டைமண்ட். அதான் நான் இங்கிலீஷ்ல சொன்னது, நமக்கு தம்பிளிஸ் தானே தெரியும். டைமண்ட் சொல்லுவாரு, என் தாய்மொழி என்பது என் வீட்டின் வாசற் கதவுகளாக இருக்க வேண்டும், மற்ற மொழிகள் என்னுடைய ஜன்னல்களாக இருக்க வேண்டும். 10 ஜன்னல் வச்சுன்னா வீட்டுக்குள்ள நல்லா காத்தோட்டமா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா ஆரோக்கியமா வாழுவேன். அதை விட்டுட்டு நான் ஒரே ஒரு இதை மட்டும் தான் வச்சுட்டு இருக்குல சாவுவேன்னு போனீங்கன்னா சாவு போ. சார், இந்தி எந்த ரூபத்தில் உள்ள வந்தாலும் நாங்க அதை தடுப்போம்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. நீங்க ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் நான் ஒரு வரியில அதை கடந்து போறேன். மரியாதைக்குரிய நான் பொதுச் செயலாளருக்கு ஒரு வேண்டுகோளா வச்சிருக்கிற காலத்திற்கு ஏற்ற சார், இருமொழி கொள்கை என்பது தமிழர்களுடைய நிலைப்பாடு அல்ல, தமிழ்நாட்டின் கொள்கை. முடிச்சு யார் சொன்னா? வாக்கெடுப்பு நடத்துறீங்களா? வாக்கெடுப்பு நடத்துறீங்களா? இல்ல இல்ல, நீங்க என்ன வாக்கெடுப்பு? பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க அதிகமா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க அதிகம்? பதில் சொல்லு மாதேஷ். அரசு பள்ளியில அது அதிகம் தான் சார். பொய்யான இருக்கு சொல்லாதீங்க. தனியார் பள்ளிகள்ல தான் இன்னைக்கு 56% மாணாக்கர்கள் படிக்கிறாங்க. சரி, நான் ஒன்னே ஒண்ணுல 2 விஷயம் தயவு செஞ்சு குறுக்கிடாம, குறுக்க பூந்து திசை திருப்புற வேலையை பண்ணாம குறுக்க பூதாம கேட்டுக்குங்க. CBSEன்னு ஒரு இது இருக்குது, சிலபஸ் இருக்குது, ஸ்டேட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ வாய்க்கிலேயே தமிழ் நாங்க இதை விட மாட்டோம், மொழிக்காக உயிரை கொடுப்போம், வேற டேஸ கொடுப்போம்லாம் பேசிட்டு இருக்கிற திமுக காரங்க, நீங்க தனியார் பள்ளி ஆரம்பிச்சது நான் தப்பு சொல்ல. ஸ்டேட் போர்டு சமச்சீர் கல்வின்னு ஒரு கருமாந்திர கல்வியை கொண்டாந்துறல கருணாநிதி, அந்த சமச்சீர் கல்வியை வச்சு நீங்க ஸ்டேட் போர்டுல ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கலாமே சார். என்ன சிபிஎஸ்இல கட்டுப்படுத்த வேண்டியதானே? யாருடைய? அதுதான் கேக்குறேன். திமுக காரங்களா தேசம் போட்டு தமிழ்நாட்டை கெடுக்கிற இருமொழின்னு சொல்லிட்டு பொழப்புக்கு 10 மொழியில படம் பேன் இண்டியாவில படம் எடுத்துக்கிட்டு எல்லா மொழியிலையும் விட்டுக்கிட்டு ஹிந்தியில விட்டுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிற திமுக காரங்களா நல்ல சூடு சொரண உப்பு போட்டு தின்னா, சிபிஎஸ்இ நாங்க எங்களுக்கு பொழப்புக்காக ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்தாலும் ஹிந்தியை பயிற்றுவிக்க மாட்டேன்னு சொல்ல உன தலைவணங்குறேன். என்ன அயோக்கியத்தான இது? ஸ்கூல் நடத்தியா வயிற்று பொழப்புக்கு ஹிந்தி சொல்லி கொடுப்பியோம், பிரெஞ்சு சொல்லி கொடுப்பியோம். இந்த அன்பில் மகேஷ் பொய்மொழின்னு ஒரு மந்திரி இருக்கிறாரு, அவர் பையன் என்ன படிக்கிறாரு? பிரெஞ்சு படிக்கிறேன்னு பெருமையா சொல்றான். தமிழை என்ன ஒரு அமைச்சர் இந்த அறிவாலய கொத்தடிமைகள் 10 கோடி 15 கோடி இந்த 10 கட்சிக்காரர் ஒருத்தர் காங்கிரஸ் தலைவரா இருக்கிற இவங்க எல்லாம் கேட்கிறேன், தமிழ் தாய் வாழ்த்த ஒரு வார்த்தை தவறு இல்லாத யாராவது பாட முடியும்? தமிழை வளர்த்து என்ன கிழிச்சிங்க? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நான் 2 முடிச்சிடறேன். நீங்க நீங்க வட இந்திய கட்சிகளுக்கும் வட இந்தியர்களுக்கும் ஆதரவா பேசுறத தமிழ்நாட்டுல உட்கார்ந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க பாரு, அந்த ஸ்பேஸ கொடுத்திருக்கு பாரு, அதான் திராவிடம், அதுதான் திமுக. கொடுக்கறதுக்கு எனக்கு இமய முதல் குமரி வரை ஒரே நாடு, என் பாரத நாடு.
நீ என்ன எனக்கு ஸ்பேஸ் கொடுக்குற? நீ என்ன ஆண்டான அடிமையா? இது ஏன் நாடியா, ஏன் மண்ணு? ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ராமேஸ்வரத்துக்கு, காசிக்கு காலகாலமா என்ன படிக்கணும் இந்தியா? நம்ம பசங்க என்ன படிக்கணும்? நம்ம தான் சார். நீ யாரையா திமுக கார முடிவு பண்றதுக்கு? ஆளுங்கட்சி சார். அதிமுக இருந்தாலும் அதான் சார் செய்யும். எடப்பாடி அதான் சார் பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடி அதான் பண்ணிட்டு தமிழ் புத்தாண்டுக்கு அவங்க அப்பா காலத்துல வந்து சட்டம் போட்டு மாத்தினாரு. எவனா ஒரு நாய் சீந்துச்சா? நான் பாரு திருப்பி வார்த்தையை தடித்து பேசாதீங்க. வார்த்தையை தடித்து பேசாதீங்க. நான் மெலிந்து பேசுறேன், தடித்து பேசுறேன். அறிவார்ந்த 150 புலவர்களுக்கு மேல வச்சு தமிழ் புத்தாண்டு எதுன்றத அவங்க உட்படுத்தி தான் அவங்க கொண்டு வந்தாங்க. எந்த நாயாவது அந்த நாளை இது பண்ணுதா? அவங்களே நீங்க விடுமுறை தின நிகழ்ச்சின்னு போட்டு தெரியுறாங்க. எந்த தமிழராவது ஏத்துக்கிட்டாங்களா? எதிர்ப்பு மாநிலம் சார். இல்ல முதல்ல வாங்க ஒரு சப்ஜெக்ட். கவுபெல்ட் கிடையாது, இது கவுபெல்ட் கிடையாது. இங்க தமிழ்நாடு, இங்க மாநில உரிமை, அதே போல மொழி உரிமை, எல்லாத்துக்கும் போராடுறது, உயிர் நேர்த்த வரலாறு இருக்கு தமிழ்நாட்டுக்கு. சொல்லி சொல்லி நாசம் பண்ணி பக்கத்துல கம்யூனிஸ்ட்கார ஆள் மணிகண்டனுக்கு ஹிந்தி தெரிஞ்சா பிரதமர் ஆயிட்டு. ஒரு நிமிஷம் மணிகண்டனுக்கு ஹிந்தி தெரிஞ்சா பிரதமர் ஆயிருப்பீங்க. காமராஜர் கூட தான் படிக்காம சிஎம் ஆனாரு. எந்த சிஎம் தமிழ்நாட்டுல வேணும்னா படிப்பாங்க சார். எடப்பாடி காமராஜர் படிக்காதவரு. கருணாநிதி 10வது தாண்டாரா? கருணாநிதி 10வது தாண்டாரா? காமராஜர் படிச்சாரா? மூதர் ராஜாஜி பெரிய அளவுல படிச்சாரு. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற முதலமைச்சர்கள் நீங்க பாருங்க. ஹிந்தி வேணும்னா படிச்சுக்கலாம் சார். நம்மளும் வேணும்னா படிச்சுக்கலாம். என் ஸ்கூல்ல படிக்கிற ஏழப்பால விவசாயி வறுமை கோட்டு கீழே இருக்கிற இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் அவன் படிக்கிட்டியா? காசு கொடுத்து ஓ ஸ்கூல்ல படிக்கணுமா? தெரியாமலே சாதித்தவர்கள் பலர் சார். அப்துல் கலாம்ல இருந்து மயில்சாமி அண்ணாதுரையில இருந்து பல பேர் தமிழ் தெரியாத கூட தான். ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு. நீங்க தமிழே தேவையில்லையா? இங்கிலீஷ் மட்டும் படிச்சுக்க. ஈவேர சொன்ன மாதிரி பேசுமா? தமிழ் காட்டு மிராண்டி பாசை. தமிழை படிச்ச உருப்பட மாட்டான். எதுக்கு தமிழ் படிக்கிற? நேரம் இங்கிலீஷ் படிச்சுக்க. எடப்பாடி கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுங்க சார். நான் மக்கள்கிட்ட சொல்றேன். இங்க பாருங்க, இந்த 50 ஆண்டு காலமா திமுக என்ற கட்சி சார் இருக்கு சார். இல்ல என்கிட்ட என்ன பேச விடாம போறணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அஸ்வத்தாம வந்தாலும் பார்த்தா இப்படியே தான் குறுக்கு போட்டு சால் ஓட்டுறீங்க. இப்ப என்கிட்ட நான் வந்து பேசவர்களுடைய கருத்தை முதல் அனுமதி. கேள்விக்கு கேள்வி நீங்க என்கிட்ட குறுக்கு போதாதீங்க. 50-60 ஆண்டு காலமா மொழி போரு, வடக்கு வாழுது, தெற்கு தேயுது, தமிழா சோற்றால் அடித்த பிண்டமே, ஹிந்தி மொழிக, அந்நிய நாய்மொழி எதற்கு, தாய்மொழி இருக்கு, இப்படி எல்லாம் பேசி 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 இந்த நாட்டை சீரழிச்ச கட்சி மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்கள் அன்னைக்கு பலமா இருந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துறதுக்காக அவர் எடுத்த ஒரு கூர்மையான ஆயுதம் தான் இந்த மொழி அப்படிங்கிறது. அதையே புடிச்சுக்கிட்டு நான் எத்தனை காலத்துக்கு தமிழனை குருடனாக்கி முடிச்சிடறேன். பக்கத்துல நீ சொல், நான் ஒண்ணு கேக்குறேன். நல்ல ஒரு திமுக இந்திக்கு எதிரி இல்ல சார். இந்திய திணிக்காதீங்கன்னு தான் சொல்றாங்க. பள்ளிக்கூடத்துல கொண்டா, கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல கொண்டா இந்தி படிக்க வேண்டும்னா கொண்டு வருவாங்க சார். நீங்க யாரையா முடிவு பண்றதுக்கு? அப்ப கேட்காத. அவன் என்ன சொல்றான்? மத்திய அரசாங்கம் பிஎம்ஸ்ரீ என் திட்டத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் காசு கொடுக்குறேன். இதெல்லாம் ஆணுவ போக்கு இல்லையா? என்ன வெங்காய போக்கு? ஒரு போக்கு இல்ல. ஒரு இப்ப உங்க இதுல ஒரு இது கொண்டு வராங்க. இந்த மாசத்துல இவ்வளவு அச்சீவ் பண்ணினா உனக்கு இந்த போனஸ் தரேங்கிறாங்க. அச்சீவ் பண்ணாம என் போனஸ் கொடுன்னு கேட்பீங்களா? எல்லா ஊர்லயும் மும்மொழி கொள்கை இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். குஜராத்ல மும்மொழி கொள்கை இருக்கா? யாரு சொன்னால ஏத்துக்கிட்டாங்க? இல்ல பல ஸ்டேட்ல இந்தி மட்டுமே இருக்குது. ஒரு மொழி கொள்கை இருக்கு. அண்ணாமலை சொல்லிருக்காரு. அண்ணாமலை பிரஸ் மீட்ல இருக்கு சார். நான் முடிச்சிடுறேன். நான் வீடியோ எடுத்துக்கிட்டா நான் ஒரே அண்ணாமலை பேசிட்டாரு. நான் சொல்றத கேட்டுக்கங்க. நான் என்ன சொல்றேன்னா, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கன்னா பிஎம்ஸ்ரீ திட்டத்துல நீ இது பண்ணினா உனக்கு அந்த ஃபண்டு தரும். இல்லைன்னா மீதிக்கெல்லாம் வந்து கொரோனாவுக்கு நாங்களே மருந்து இறக்குமதி பண்ணுவேன்னு போய் தனியா கடன் நடத்தி பார்த்தல, அந்த மாதிரி நீதான் எல்லாத்துக்கும் அதை காப்பி அடிக்கிற மானங்கிட்டு போய் ரேப்பரை மட்டும் கிழிச்சுட்டு வந்து இல்லம் தோறும் கல்வி, இல்லம் தேடி கல்வின்னு ஏமாத்திட்டு இருக்கிற அந்த இதுக்கே போகல. மாதேஷ், நான் கேட்கறது, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தமிழகத்துல ஆல்ரெடி இந்தி எல்லா பள்ளியிலும் இருக்குது. சரி, திமுகவுல இருக்கிற நான் 10-15 சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறவங்கள உங்களுக்கு நான் வந்து பட்டியல் போட்டு தரேன். நீ மொழி உணர்வான என்னமோ கருணாநிதி ஒரு காலத்துல சொல்லுவாரு, எங்களுக்கு வந்து என்ன வேட்டி வந்து எங்களுக்கு மானம், பதவி வந்து துண்டும் இல்ல, அந்த உணர்வோட இந்த மொழி வெங்காயம் மட்டை அப்படின்னு மக்களை ஏமாத்துறல. உன்னோட சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நாளையில இருந்து நாங்க இந்திய ஒன்றியத்துல இருந்து குன்றியத்துல இருந்து வெளியேறுவோம், எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சிபிஎஸ்இ இது பண்ண. இல்ல ஸ்டேட் போர்டை கொண்டா, சமச்சீர் கல்வி கொண்டா. கருணாநிதி கண்டுபிடிச்சாருல தமிழ் எல்லாம் இன்னும் கீழே போறதுக்கு. சமச்சீர் கல்வி நடத்துற ஏதாவது ஒரு திமுக அமைச்சருடைய பள்ளி ஒண்ணு என்கிட்ட சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லு. மொழியால் வாழ்ந்தவர்கள், மொழியால் பிழைப்பு நடத்தியவர்கள், மொழியால் வயிற்று நப்பனவன், மொழியால பாக்கெட் நப்பனவன், அதை சொல்லி இன்னமும் தமிழனை வந்து தரமட்டத்துக்கு கொண்டு போன இந்த திமுக காரன் யாராவது ஸ்டேட் போர்டுல ஒரு பள்ளி நடத்துறாங்களா? நம்பர் 1 கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி அப்படிங்கறதுதான் நான் கருணாநிதியின் உண்மை தொண்டன். இம்ப்ளிமெண்ட்ல காட்டுங்க. இம்ப்ளிமெண்ட்ல தான் இருக்கு. அட்லீஸ்ட் யூ ஷோ மீ ஒன் ஸ்கூல் எக்ஸாம்பிள். திமுக காரன்
எல்லாம் அதுக்கு ஹிந்தி வேணும். நீ படம் எடுத்தீங்கன்னா பேன் இண்டியா மூவில ரிலீஸ் பண்ணுவ. நான் இன்னொன்னு கேட்கிறேன், மும்மொழி திட்டம்ங்கிறது இப்படித்தான் தமிழ்நாட்டு மீடியா எல்லாமே அநியாயத்துக்கு போய் பேசி எத்தனை நாளைக்கு இப்படி சாமர பேசுவீங்க? இன்னும் 10 அமாவாசை தான் இருக்குது. 10 அமாவாசை போறோன்னு 11வது எடப்பாடி வந்துட்டு மறுபடியும் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாரு. மறுபடியும் எடப்பாடி மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாரு. தெரியாம பேசாதீங்க. 10 தெரியாம பேசாதீங்க. தமிழ்நாட்டின் நிலை என்னன்னு தெரிஞ்சு பேசுங்க. 10 அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் 11வது பௌர்ணமியா பழனிசாமி வரப்போறாரு. அது வேற விஷயம். அவரு மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாரு. நிச்சயமா மாட்டார். எதிர்ப்பாரு. ஏங்க இப்பவே எதிர்த்து கொண்டு தாங்க உட்காந்துருக்காரு. என்ன உங்களுக்கு தெரியாம என்ன வெளிப்படையா சொல்லணும். பேருக்கு என்னடா பண்றது? நாமளும் தென்னை மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்துங்கிறது சொல்லிட்டு போறோம். எடப்பாடி நிலையே இப்படிதான் இருக்குது. அதிமுகவோட நிலை நல்லது. தயவு செய்து நான் உங்களுடைய அதிதீவிர ஆதரவாளர் என்ற முறையில் கேட்கிறேன். திமுக தமிழர்களை படிக்க விடாம நாசம் போறதுக்கு நீங்க துணை போவாதீங்க. அறிஞர் அண்ணாவே இன்னைக்கு உயிரோட இருந்தா, அம்மாவே இன்னைக்கு உயிரோட இருந்தா இந்த மும்மொழி திட்டத்தை ஏத்துக்குவாங்க. நான் ஒன்னே ஒண்ணு, இந்த எடப்பாடியா சார் நான் முடிச்சிடுறேன். ஏன் எடப்பாடி பிடிச்சிட்டு தொங்குறீங்க? செங்கோட்டையை பிடிச்சி அடுத்து தொங்குறீங்க. வெயிட் பண்ணுங்க. நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நீ எல்லாம் திராவிடம் தானே? திராவிட மாடல் என்னமோ மாடல்லாம் சொல்றல. உன் திராவிடம் தானே இது மலையாளமும், உன் திராவிடம் தானே கன்னடமும். நமக்கும் கர்நாடகாவுக்கும் அடிக்கடி காவிரி பிரச்சனை வருது. மும்மொழி திட்டத்தை கொண்டு வா. அந்த டாட்டு கூட்டணி, டவுட்டு கூட்டணி, புள்ளிராஜா கூட்டணி, கூட்டணியில காங்கிரஸ் கூட்டாளி தானே. நீ என்ன பண்ணு, கர்நாடகாவில் இருக்கிற சீதாராமையாட்ட சொல்லி மும்மொழி திட்டத்தில் அங்க இருக்கிற கன்னடனுக்கு எல்லாம் தமிழ் படிக்க வைய. நான் இங்க இருக்கிற தமிழனுக்கு எல்லாம் கன்னடம் படிக்க வைக்கிறேன். தமிழை பரப்பியா? அந்த கருமாந்தர ஹிந்தி வேண்டாயா? தேவமொழி பாஷைன்னு சொல்ற சமஸ்கிருதம் எங்களுக்கு வேண்டாயா? நீ என்ன பண்ணு, ஒரு கன்னடத்துல தமிழ் படிக்க வை. கன்னடக்காரன தமிழ் படிக்க வை. இங்க பாரு, இந்த 10 கோடி 15 யார் சொல்லணும்? நான் முடிச்சிடுறேன். யார்கிட்ட யார் சொல்லணும்? இங்க இருக்கிற கர்நாடகாவுக்கு சொல்லணும், கேரளாவுக்கு சொல்லணும். இங்க இருக்கிற எங்க அப்பா இல்ல கல்வி எந்த பட்டியல்ல இருக்கு? கல்வி எந்த பட்டியல்ல? கன்கரண்ட்ல இருக்குல்ல. இவர் சொன்ன ஸ்டாலின் அவர்கள் சொன்னா ஏத்துப்பாங்களா? அவங்க கேக்குறதுக்கு சம்பந்தம் ஏதாவது நான் கேக்குறதுக்கு நீங்க பேசுறதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? நான் கேக்குறதுக்கு லாஜிக் இல்லாம நீங்க முட்டு சந்துக்கு திசை திருப்புறீங்க. நான் கேக்குறது மும்மொழி திட்டத்தை ஏத்துக்குங்க. மும்மொழியை இம்ப்ளிமெண்ட் பண்றார். மும்மொழியை வேண்டாம்ன்றவங்க எப்படி இதெல்லாம் போய் சொல்றாங்க? சார் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, நீங்க ஐடியா கொடுக்காதீங்க. திசை திருப்புறீங்க. மணிகண்டன் நீங்க ஐடியா கொடுக்காதீங்க. இம்ப்ளிமெண்ட் பண்றது மாநில அரசு நடத்துறவங்களுக்கு தெரியும் சார். ஏன் பெரிய அவர் என்ன அப்படியே வானத்துல இருந்து குதிச்சார் அவரு? ஏன்னா அவருக்கு பேரு எங்களுக்கு ஜோசப் ஸ்டாலின் வேண்டாம், அப்பா ஸ்டாலின் வேண்டாம். ஒன்னே ஒண்ணு திருப்பி என்ன பாருங்க, திசை திருப்புறீங்க. மாநில இந்த இது மும்மொழி திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறது அந்தந்த மாநில அரசாங்கம். மரியாதைக்குரிய எங்க அப்பா கிட்ட நான் என்ன கேக்குறேன்னா, மும்மொழி திட்டத்தை ஏத்துக்குங்க. இங்க சீதாராமையாட்ட பேசி இந்த திட்டத்தை, ஏன்னா நீங்க தான் டாட்டு கூட்டணி, டவுட்டு கூட்டணி, புள்ளிராஜா கூட்டணி தானே, உங்க கூட்டணி தானே அங்க ஆளுது. அங்க இருக்கிற கன்னட பிள்ளைங்களை எல்லாம் தமிழ் படிக்க சொல்லுங்க. நான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் பிள்ளைங்களுக்கு எல்லாம் 3வது ஆப்ஷனல் லாங்குவேஜா கன்னடத்தை படிக்க வைக்கிறேன். அப்புறம் 10 கோடி 15 கோடிக்கு லீஸுக்கு எடுத்துட்டு அறிவாளை கொத்தனிமையா ஒரு உட்கார்ந்து இருக்கிறவங்க தானே கேரளாவில் ஆட்சி பண்றாங்க. அந்த டாலர்கிட்ட அவரு திராவிட மண் இல்ல, அவரு அந்த திராவிட மண்ட்டு பேசி டாலர் நீங்க என்ன பண்ணுங்க, எங்க தமிழை அங்க படிக்க வைங்க. நாங்க நிறைய பேர் மலையாளத்தை படிக்க வைக்கிறோம். அந்த இந்தியே வேணாயா கருமாந்திரம். நாம இது தெரிஞ்சுக்குவோம், தெலுங்கு தெரிஞ்சுக்குவோம், மலையாளம் தெரிஞ்சுக்குவோம், கன்னடம் தெரிஞ்சுக்குவோம். கன்னடக்காரன் தமிழ் பேசிட்டோம், மலையாளத்தான் தமிழ் பேசிட்டோம், நாம மலையாளம் பேசுவோம். திராவிடத்தால் நாங்க திராவிட பாலிசியே இங்க செட் ஆகாது. அது வேற ஒரு திணிப்பு நடந்துட்டு இருக்காங்க. நீயே நோட் அடிச்சுக்க, நீயே காசு கொடுத்துக்க, நீயே நிதி கொடுத்துக்க. அந்த எல்லைக்கு போய் எங்களை விட்டுறாதீங்கன்ற ஐயா ஸ்டாலின் அந்த வார்த்தையை தான் சொல்றாரு. நீ பிரிவினையில பிறந்த கட்சி, உங்க தனி சொத்தை நாங்க கேட்கல. இப்படியே நீங்க திமிரா பேசினா தமிழர்களின் தனி குணம் என்னன்றதை டெல்லி பார்க்க ஒரு குணமும் இல்ல. தமிழனோட குணம் ஒன்ன பார்த்து இன்னமும் இந்த அந்து போன அரத பழசான ஒயிட் அண்ட் பிளாக் ஈஸ்ட்மென் கலர் பழைய இந்த இருமொழி கொள்கை, வெங்காய கொள்கைன்னு பேசிட்டு தமிழ்நாட்டுல உள்ள யாருமே எப்படி நீட்டை வச்சுக்கிட்டு பிண அரசியல் இங்க பண்ணாங்களோ. 2021 நீட் பிண அரசியல், இப்ப 2026க்கு கம்பி இது கத்தி தேய்ச்சி பாக்குறாங்க. எடப்பாடி நிக்கிறாரு, அவர்கிட்டயும் போய் சொல்லுங்க. ரைட், நீங்க பேசுறதெல்லாம் சரியா இருக்குமான்றத மக்கள் சொல்லுவாங்க. மிகச்சரியா இருக்கு. பார்க்கலாம். நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். நீங்க இந்தியன் உடனே நீங்க அப்படியே நான் கொட்டணும்னு வந்துட்டீங்க. இந்த ஆதன் டிவி நேயர்கள் மூலமா ஒண்ணு கேக்குறேன். தமிழகம் இல்ல, இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு ஒன்னா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து பிரிவினை பேசுற திமுக இந்த மொழிங்கிற ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து ஒரு காலத்தில் தமிழர்களை ஏமாத்துச்சு. தமிழகத்திற்கு தேவை மும்மொழி கொள்கை. 3வது மொழி உனக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்துக்க அப்படின்னு நான் சொல்ற கருத்து சரினா அதை ஆதரிச்சு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா என்ன கழுவி ஊத்துங்க. ரைட்.
நான் அடுத்து முக்கியமான சப்ஜெக்ட் உங்களை எது கூட்டணும் அதையே நீங்க வந்து மறக்கடிச்சு கொண்டு வரீங்க. நீங்க என்ன பேசணும்னோ அதை திட்டமிட்டு வந்து பேசின மாதிரி தான் நான் இதை பார்க்கிறேன். என்னை ஒரு இடத்துல கூட நீங்க கேள்வி கேட்கவே விடல. நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். என்ன பதில் சொல்லவே விடல. இல்ல நான் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதை நீங்க இல்லையா? பேட்டியை ரீவைண்ட் பண்ணி டைட்டா தான் இருக்குது. ஸ்பேஸ்ல பேட்டியை நிறைய பாருங்க, ரொம்ப டைட்டா தான் பேட்டியை பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். என்ன பிரச்சனை திரு செங்கோட்டையன் வெர்சஸ் எடப்பாடி 2 பேருக்கும் ஒரு மன புழுக்கம் ஏற்பட்டிருக்கிறது, மன வருத்தம் ஏற்பட்டிருக்கு. செங்கோட்டையனுக்கு 2 நாளா கொஞ்சம் ஜலதோஷம் ஜுரமா மாத்திரை போட்டு ரெஸ்ட்ல இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாருன்னு தான் கேள்விப்பட்டேன். இவரு பொதுச்செயலாளர் நேற்று தான் ஃப்ளைட்ல கிளம்பினாரு சேலத்துல இருந்து. நான் கூட ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். பொதுச்செயலாளர் இங்கே தான் இருக்கிறாரு. அவருக்கு மனப்புழுக்கள் ஏதோ கொஞ்சம் ஜுரம், இது 2 நாள் பெட் ரெஸ்ட்ல இருக்கு. வயசும் ஆயிடுச்சுல, 80க்கு பக்கமா ஆயிடுச்சுல, அவருக்கு ரெஸ்ட்ல இருக்கு சொல்லி. நேரா சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சார். சப்ஜெக்ட் தான் சார் சொல்றேன். பிரச்சனை ஒரு வாரம் 10 நாளா விவாதமாச்சு இல்ல, நீங்க பார்க்கவே இல்லையா? எடப்பாடி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து அங்க பாராட்டு விழா நடக்குது, அதுல பங்கேற்காமல் தவிர்க்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள். என்ன காரணம்? எடப்பாடிக்கு அந்த இப்படி ஒரு பாராட்டு விழா நடக்கிறது செங்கோட்டையனுக்கு பிடிக்கலையா? வெளிப்படையாவே பேசுறேன். எனக்கு ஒண்ணு நான் வந்து அதிமுக அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல. சொல்லுங்க. மிக மதிக்க தகுந்த புரட்சித் தலைவர் திரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த கட்சியில பயணிக்கக்கூடியவர் திரு செங்கோட்டையன் உச்சத்திலிருந்து கட்சியில ஆரம்ப காலத்துல கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் திரு எடப்பாடி பழனிசாமி. இது வந்து ஊருக்கே தெரிஞ்ச ஒரு ரகசியம். அரசியல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இவரு பாத்தீங்க அப்படின்னு நம்ம நிதிஷ்குமார் இருக்கிறாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட ஆபீஸ் பாயா டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தவர் தான் நம்ம லாலு பிரசாத் யாதவ். பழைய வரலாறு வேணா டெல்லி வாழ யாராவது தெரிஞ்சுன்னா விஷயத்த. ஆனா அந்த இவரு பாத்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவ் 20 வருஷத்துக்கு முன்னாடியே முதலமைச்சர் ஆயிட்டாரு. அந்த முதலமைச்சர் சீட்ல திரும்பி போய் உட்காரணுங்கிறதுக்காக நிதிஷ்குமார் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அரசியல் தமிழகத்தினுடைய வரலாறு அதிமுக இன்று வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுச் செயலாளர் இருக்கிற இடத்துல உட்கார வச்சு பார்த்துருக்குது. இந்த யதார்த்தம் தெரியாதவர் அல்ல, நான் அதை மறுக்கல. ஏன்னா முதல் வாய்ப்பு சொல்றீங்க செங்கோட்டையனுக்கு, மரியாதைக்குரிய செங்கோட்டையனுக்கு முதல் வாய்ப்பு வந்தப்ப இல்ல என்னால இதை நிர்வகிக்கக்கூடிய திறமை என்கிட்ட இல்ல அப்படிங்கிற அளவுக்கு பண்பட்டவர். யாரோ இந்த நூலருந்த ஊசி வாளருந்த பட்டம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற சமையல்கார அம்மா சொன்னதெல்லாம் கேட்டு தேவையில்லாத சில குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் அப்படிங்கிறது கேள்விப்பட்டு திரு பொதுச்செயலாளர் உடனடியா அன்னைக்கே திரு வேலுமணி அண்ணனும் பொதுச்செயலாளரும் போன்ல பேசி அவர் சமாதானமாகி பழையபடி அவர் பழைய நிலைமைக்கு இயல்பு நிலைமைக்கு திரும்பி விட்டார். செங்கோட்டையினாலும் அதிமுகவிற்கு ஆபத்து இல்லை, செங்கோட்டையினாலும் அதிமுகவிற்கு ஆபத்து இல்லை. ஏன் இன்னும் ஒரு சந்திப்பே நடக்கல? இவ்வளவு பெரிய விவாதம் நடந்துச்சு, ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டார் திரு செங்கோட்டையன். 2 பேருமே உட்கார்ந்து பேசி ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருந்தால் இது இயல்பா கடந்திருக்கும்ல. அமைதி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, அமைதியான மாதிரி தெரியலையே. இது வந்து ஏதோ ஒரு அமைதி, இது மறுபடியும் இது ஒரு புகைச்சல் ஏற்படும் அப்படின்றதுதான் பலருடைய பார்வையா இருக்கு. புகைச்சல் ஏற்படலையேங்கிற நமைச்சல் அந்த கேள்வி நீங்க கேக்குறீங்க. ஒரு புகைச்சலும் இல்ல. அன்னைக்கே பொதுச்செயலாளர் பேசிட்டாரு. நேர்ல ஏன் சார் சந்திக்கலன்னு நான் கேக்குறேன். 2 பேரும் வாய்க்கா தகராறா என்ன? இல்ல ஏன் சார் வந்து அன்னைக்கு நேர்ல சந்திக்கிறப்ப ஒரு காஃபி கூட தரல. விவாதம் இல்ல. நீங்க ரொம்ப கோபமா வச்சிருந்தாரு. நீங்க இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை சார். நான் கேக்குறதுக்கு நேரா பதில் சொல்லுங்க. ஏன் சந்திக்க முடியல? 2 பேரும் போன்ல பேசியாச்சு. ஏன் நேர்ல சந்திக்கல? அவருடைய பாப்பா இவ்வளவு பெரிய விவாதம் ஆகிட்டாங்க. அவருடைய ஆதரவாளர்கள் சில பேருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுக்க முடியாதுங்கிற ஒரு துரதிருஷ்டமான நிலைமையில புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில புதியவர்களை நியமித்ததுனால திரு செங்கோட்டையனுக்கு ஒரு மனமாச்சரியம் இருந்தது. அதுவும் திரு பொதுச்செயலாளர் பேசிட்டாரு. விரைவில் வந்து பொதுச்செயலாளர் அவர் வந்து சந்திப்பார். பொதுச்செயலாளர் போய் அவரை சந்திக்க மாட்டார். அவர் நிச்சயமா பொதுச்செயலாளர் இல்லம் தேடி வந்து இல்லம் தேடி கல்வி இல்ல. அப்ப இன்னும் முடியல. உங்களுக்கு முடிஞ்சிடக்கூடாதுன்னு பயம் சார். உங்களுக்கு முடியும். நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டின் அத்தனை ஊடகங்களும் எடுத்து விவாதம் பண்ணிட்டாங்களே, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். வாங்க நீங்க அண்ணன் வாங்கின அண்ணன் தான் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன் செங்கோட்டையன் அவர்கள். அண்ணன் நீங்க வாங்கின நம்ம பேசுவோம், இல்லன்னா அண்ணன் நான் வரட்டு அண்ணா நான் உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு கூட சொல்லாம. 4 வருஷமா அதிமுக விஷயத்தை மூக்கு நுழைக்காம இருந்தீங்கன்னா செத்தே போயிருப்பீங்களா ஊடகங்கள். உங்களுக்கு 4 வருஷமா மூச்சு முதல் முழக்கம் 4 வருஷம் கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னா நீங்க தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. முடிந்து போன விஷயம், தேவையில்லாத விஷயங்கள்லாம் முடிந்து போன விஷயம், முடிந்ததாக தெரியவில்லைன்ற நானு. அப்ப வேணா போன் தெரியல. 98431 செங்கோட்டையன் நம்பர் தரேன், வேணா போன் பண்ணி என்கிட்ட இருக்கு நம்பர். அப்புறம் பேசுங்க, போடுங்க, போனை போடுங்க, கேட்கலாம். போடுங்க, எல்லாம் நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் கட்சியுடைய ஒரு மிக முக்கியமான தலகர்த்தர்
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பூர்ணமான தலைமையை வந்து ஏத்துக்கிட்டு தான் அவர் தொடர்றார். உள்கட்சியில சில மனக்கசப்புகள் அவருக்கு இருந்தது. அதை பேசி அதை நான் பாத்துக்கிறேன்னு சரி பண்றேன் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. நான் ஒரு ஸ்கூப் நியூஸ் சொல்றேன் உங்களுக்கு மூலமா. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுக்க வந்து தொண்டர்களை நாடி கழகத்தை நாடி தொண்டர்களை தேடி அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறது. அநேகமா கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கிற அதை வந்து தொடங்கி வைக்கக்கூடியவர் திரு செங்கோட்டையன் வேலுமணியும். ஸ்கூப் நியூஸ் வச்சுக்கோங்க. ஆனாலும் இடையில சிலரோடு, அதாவது வெளியேற்றப்பட்டவர்கள் அவர்களோடு தொடர்புல இருந்திருக்காரு செங்கோட்டையன், அப்படிதானே? இல்ல, எனக்கு ஒரு செய்தி இப்படி வந்தது. இந்த பழைய போயஸ் தோட்டத்து சமையல்காரமா வார்த்தையெல்லாம் அப்படி வேண்டாம் சார். நீங்க வந்து தனிநபர் தாக்குதல் போவாதீங்க, நேரா வாங்க, சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நீங்க யாருன்னு பேர் சொல்லணும்னா கூட பரவாயில்ல, ஒரு அம்மையாரோட அப்படின்ட்டு போங்க. ஏன் உங்களுக்கு சமயக்காரனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா என்ன? நான் தவறா சொல்லி இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நீங்க சுட்டி காட்ட தேவையில்ல, நேரா சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் பேசுங்க. எதையோ பார்த்து மணிகண்டன் இது நல்ல போக்கு இல்ல, அவங்க அம்மையார் ஜெயலலிதாவின் நிழலா இருந்தவங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? அல்லாம் சிரிச்சதுன்னு பூனை போய் புடக்காலில சிரிச்சதுன்னு அம்மா மாதிரியே கொண்ட போட்டுக்கிட்டு அம்மா மாதிரியே சாரி கட்டிட்டு அம்மா ஆயிட முடியுமா? அம்மா தான், நீங்க சமையல்காரர் தான். அந்த அம்மாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஏதோ செயல்படுறாரோன்னு ஆரம்பத்துல அவரை பத்தின ஒரு சந்தேக நிழல் பார்வை என்ன மாதிரி அதிமுக ஆதரவாளர்கள் மத்தியில இருந்தது. பட் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த மாதிரி இல்லை, உட்கட்சி பிரச்சனைனால சில கசப்பு அந்த திரு பொதுச்செயலாளர் பேசிட்டார். நான் சொல்ற மாதிரி அந்த பொதுச்செயலாளர் சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைக்க போறதே திரு வேலுமணி அண்ணனும் மரியாதைக்குரிய செங்கோட்டை அண்ணனும் தான் தொடங்கி வைக்க போறாங்க. அன்னைக்கு இந்த மாவட்டத்துல கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்ட சுற்றுப்பயணம் முழுக்க செங்கோட்டையன் தான் கூட வரப்போறாரு. இன்னமும் ஒரு கூடுதலான தகவல் தரேன். அம்மாவுக்கு எப்படி இவர் வந்து அந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்துக்கு வந்து அந்த பாயிண்ட் எல்லாம் போட்டு அழகா அதை ரொம்ப அட்டகாசமா கொண்டு போவாரோ, அந்த மாதிரி சில ஆலோசனைகள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற திரு வேலுமணி அண்ணனுக்கு செங்கோட்டை அண்ணன் நேற்று கொடுத்திருக்கிறாருங்கிற சூடான சுவையான தகவலை உங்களுக்கு தான். என்ன இந்த புகைச்சல்கள் எல்லாம் சரி செய்யாமலேயே கடந்து போகிறார் எடப்பாடி? கேட்டா தொலைபேசியில் பேசுறதா நீங்க அதுக்கு ஆதாரத்தோடு சொல்ற மாதிரி சொல்றீங்க, ஏதோ எந்த ஒரு இதுவும் இல்லாம. நான் சரி, ஓகே, நீங்க ஒரு லட்சக்கணக்கான பேர் பாக்குற செய்தி பேச முடியுமா? இல்லாத ஒரு செய்தியை சொன்னா திரு எடப்பாடி பழனிசாமியும் இல்ல அதிமுகங்களோ நீ எப்படி இப்படி உனக்கு ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை சொன்னேன்னு என்ன கேட்காம விட்டுருவாங்களா? என்ன பேசுறீங்க? இது நெருக்கத்துக்கான செய்தி. நீங்க அதிருப்திக்கான ஏதேனும் ஒண்ணுத்த சொன்னீங்கன்னா அங்க கூப்பிட்டு உங்களை விசாரிப்பாங்க, எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க. இது எது கூப்பிட்டு கேட்பாங்க, எது கூப்பிட மாட்டாங்க அப்படின்றது தெரியும் சார், எனக்கு தெரியும் சார், விடுங்க சார். நான் நேரா கோகுல இந்திரா இதே போல அதிருப்தியை வெளிப்படுத்தினார்ல, இதுவரையில கோகுல இந்திராவை சந்தித்து அவங்க ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு மூத்த அம்மையார், அந்த அம்மாவை கூப்பிட்டு, அந்த அம்மையார் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டு அமைச்சரானவங்க கூப்பிட்டு பேசினாரா திரு EPS அவர்கள்? உங்களுக்கு பேசலன்னு தெரியுமா? இதுவரையில தெரியல. கோகுல இந்திராவை எனக்கு நல்ல பழக்கம், பேட்டி எல்லாம் எடுத்திருக்கேன், அவங்க இது வரைக்கும் சொல்லல. EPS என்கிட்ட மனமாச்சரியத்தோடு அப்படி இருந்தேன், நான் வந்து போய் பேசினேன், எல்லாம் சரி பண்ணிட்டாருன்னு சொல்லல. ஏதோ ஒரு கோவத்துல சண்டை வருது, வீட்டுல இருக்கிற மனைவி சத்தம் போடுறாரு மாதேஷ். அன்னைக்கு அப்புறம் பார்த்தா சத்தத்தையே காணையா. அப்ப அன்னைக்கு நடந்த சண்டைக்கு அப்புறம் ஒண்ணுமே காணுமே. சார் இது பொதுவெளிக்கு வந்துருச்சு சார், வீதிக்கு வந்துருச்சு சார், விவாதம் சொல்றேன். வீதிக்கு வந்த சண்டை திரு செங்கோட்டையனுடைய மனமாச்சரியத்துக்கு தீர்வு காண்டாரா கேட்டா தொலைபேசியில பேசிட்டாரு. திரு ஜெயக்குமார் அண்ணனை போய் கோகுலேந்திரா மேடம் பார்த்து பேசி அவங்களுடைய பிரச்சனை இத இவ்வளோ வக்கனையா கேக்குறீங்களா? ஏத்துக்கிறேன். சரி, புகைச்சல், நமச்சல், குடைச்சல் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. ஒரு யாரு அகில உலக பொருளாதார மேதை நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் நிதியமைச்சராக இருந்தாரு, PTR 1.5 முழத்துக்கு பேர் வச்சிருப்பாரு, PTR பழனிவேல் தியாகராஜன். அவரு கலந்துகிட்ட கூட்டத்துக்கு அந்த கோயம்புத்தூரோட மன்னிக்கணும் மதுரையோட மாவட்ட செயலாளர் மூர்த்தி அந்த இதுக்கே புறக்கணிக்கிறாரு. அதை பத்தி கேள்வி எல்லாமே விவாதம் தாங்க. திரு மணிகண்டன் எனக்கு எது கேட்கணும் நீங்க டிக்டேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அதிமுகவுல பிரச்சனை புகைச்சல் சார், திமுக நான் இதெல்லாம் கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சுதானே வந்தீங்க. யாராவது திமுக நான் இந்த கேள்வி எல்லாம் வைப்பேன்னு தெரிஞ்சுதான் நீங்க விவாதத்துக்கு ஒரு நமச்சலும் ஒரு குடைச்சலும் ஒரு புகைச்சலும் இல்ல. பால் பொங்கி அதிமுகவை பத்தி கேப்பன்னு தான் விவாதத்தையே நீங்க வந்திருக்கீங்க. தேசியவாதி பின்ன என்கிட்ட ஜெர்மனை பத்தியா கேப்பீங்க? இல்ல என்கிட்ட பதில சொல்லுங்க சார். அப்புறம் ஏன் நீங்க திமுகவுல போய் கேளுங்கன்னு எனக்கு பாடம் எடுக்கிறீங்க? அதெல்லாம் பாடம் எடுக்காதீங்க. அதை நான் கேட்டுக்கிறேன். எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக மேல லென்ஸ் வச்சுட்டு பாக்குறீங்களா? ஆளுங்கட்சிக்காரங்க இதே மாதிரி பண்ணிருக்காங்களா? அத பத்தி கேளுங்க. எல்லாரும் பயப்படாம கேட்போம், எல்லாருக்கிட்டையும் கேட்போம் நம்ம. நான் கேட்பேன். நம்பிக்கைப்பா மாதேஷ் கேக்குறாராம், பாப்பமே கேக்குறது. சரி, திரு KP முனுசாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. உங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரு? ஆமா, எங்க ஊருக்கார் தான் சார். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, முத்துசாமி மாதிரி எல்லாம் திரு செங்கோட்டையன் அப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு.
அதை இவர் எதுக்கு முந்திக்கிட்டு சொல்றாரு? இது வந்து ஒரு சரியான, அப்ப முத்துசாமி மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கு அவருக்கு. முத்துசாமி இந்த கட்சியை விட்டு வெளியேறி போன ஒரு துரோகி. அவரை ஏன் இவருக்கு எக்ஸாம்பிளா சொல்றாரு? இதெல்லாம் ஒரு கேள்விதான் சார், கேள்விதான் சார். கேபி முனுசாமிக்கு அவர் வெளியே போகணும்னு ஆசைப்படுறாரோ? கொதிக்காதப்பா. திரு முத்துசாமி அவர்களும் திரு செங்கோட்டையன் அவர்களும் புரட்சி தலைவர் காலம் தொட்டே இந்த கட்சியில் இருந்த முக்கியமான தலகர்த்தர்கள். புரட்சி தலைவர்கிட்ட அவ்வளோ நெருக்கமா இருந்த முத்துசாமி பிற்காலத்துல ஆகாத துரோகம் பண்ணிட்டு திமுகவில் போய் சேர்ந்த மாதிரி அதே புரட்சி தலைவர் காலத்துல இருந்து செங்கோட்டையன் பண்ண மாட்டார் அப்படிங்கிற அடிப்படையில சொன்னதை போய் என்னென்னமோ இங்க எடுத்து அங்க ஒட்டி இங்க காப்பி பேசி என்ன கேள்வி மாதிரி பேசுது. அவர் சொல்ல வந்த நோக்கம் 2 பேரும் புரட்சி தலைவர் காலத்துல இருந்து வந்தவங்க. இன்னைக்கு புரட்சி தலைவர் காலத்துல அதிமுகவில் தொடர்ற டாப் மோஸ்ட் லீடருங்க. என்னுடைய சித்தறிவு சொல்ற திரு பொன்னையன், திரு செங்கோட்டையன் 2 பேர் தான். இவங்க தான் புரட்சி தலைவர் காலத்துல இருக்கிறாங்க. நான் ஆனஸ்டா சொல்றேன், மீதி உள்ள தலைவர்கள் எல்லாம் அதுக்கு பின்னாடி அம்மா காலத்துல உள்ளவங்களா வெளிய இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு சீனியர் மோஸ்ட். இவர் இருக்கலாம், சைதை துரைசாமி, மன்னிக்கணும். இவங்க 3 பேர் தான் அந்த அடிப்படையில் சொல்லியிருக்காரு. இங்க அவர் புரட்சி தலைவர் மடியில பால் குடிச்சிட்டு அவர்கிட்ட அரசியல் கத்திட்டு உனக்கு முகவரி பெற்றுட்டு நீ போய் திமுகவில் சேர்ந்து முத்துசாமி துரோகம் பண்ணாரு, அந்த மாதிரி செங்கோட்டையன் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னார். அதிமுக 2026 தேர்தலுக்கு தயாராகி விட்டதா? அவங்க மெகா கூட்டணி எல்லாம் சொன்னாரு. 2024க்கு முன்னாடியே சொன்னாரு திரு இபிஎஸ். அப்பவுமே எதுவும் நடக்கல பெருசா. இப்ப 26க்காவது ஏதாவது நடக்க போதா? ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியல. கேட்டா நீங்க தான் ஒரு பாத யாத்திரை ஏதோ போறாரு, என்னது சுற்றுப்பயணம் போறாரு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. என்னதான் நடக்க போகுது அதிமுகவிற்குள்? வந்தால் சின்ன பகவதி, வராவிட்டால் டெல்லி தளபதி. வந்தால் சின்ன பகவதி, வராவிட்டால் டெல்லி தளபதி. டெல்லி தளபதி. அங்க தளபதியா? கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். இல்ல விடுகதை புரியலன்னா பாக்குற தொண்டர்கள், அதாவது வந்தா விஜய், அப்படி இல்லைன்னா பிஜேபி அப்படின்னு சொல்ல வரீங்க. எனக்கு அதான் சார் புரிஞ்சுது. நீங்க என்ன வந்தா விஜய், வரலன்னா பிஜேபி சொன்னா விஜய் நீங்க சொன்னா சின்ன தளபதினா அதான் சார். சின்ன பகவதி எல்லாம் சின்ன பகவதி யாருன்னு தெரியும் சார். சின்ன பகவதி, வராவிட்டால் டெல்லி தளபதி. ஒரு 5 நிமிஷம் என்ன குறுக்கிடாம இருந்தீங்கன்னா என் மனசுல உள்ள என்னுடைய பிரத்யேகமான தனிப்பட்ட கருத்து சொல்லிடுறேன். சொல்லுங்க. 2026 இட் இஸ் ஆசிட் டெஸ்ட் ஃபார் திரு எடப்பாடி பழனிசாமி. உட்கட்சியில தொடர்ந்து அவருடைய அதாவது சில தோல்விகள் அதிமுக சந்திக்கிறப்ப இதுக்கு ஒரே தீர்வு, அம்மா மாதிரி ஒரு விசுரூபம் எடுக்கக்கூடிய தலைவராக வரணும்னா அவர் முதலமைச்சர் ஆசனத்துல உட்கார்ந்தாருனா தான் அதற்கு ஒரே தீர்வு. அம்மா அவர்கள் கட்சி 2ஆ பிரிவு பெற்று இருந்தப்ப பாத்தீங்கன்னா அம்மாவை எள்ளி நகையாடி இந்த அம்மா இப்பதானே வந்தது அப்படிங்கலாம் இருந்ததெல்லாம் எப்ப மாறிச்சுன்னா 91ல ஜெயலலிதா அப்படின்னு என்னைக்கு பதவி ஏற்றாங்களோ அப்பதான் அதிமுக எல்லாருமே கையை கட்ட ஆரம்பிச்சோம், தோல்ல போட்ட துண்டை எடுத்து இடுப்புல கட்ட ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இதுல முதல்ல ஒரு விஷயம், நான் அடிக்கடி இந்த ஸ்லோகம் உங்கதுல தான் சொல்லியிருக்கிறேன். தமிழக மக்கள் முன்னாடி நிக்க போறது 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த தகப்பன் சாமி மீண்டு வரணுமா, திராவிட மாடல் என்ற பேரில் திராவக மாடல் ஆட்சி கொடுத்த அப்பா வரணுமா? இதுதான் இப்ப மக்கள் முன்னாடி உள்ள கேள்வி. அதை தான் திமுக தயவு செஞ்சு குறிக்கிடாதீங்க. திமுக என்ன மடைமாட்டுறாங்கன்னா, மறுபடியும் நம்ம ரவீந்திரன் துரைசாமி சொல்லுவார், ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு. ஆப்பிள் முடிஞ்சு போச்சு, மோடி வேணுமா வேணாமாங்கிறதுக்கு இந்திய மக்கள் மோடி வேணும்னு, தமிழ்நாடு மக்கள் வேண்டான்னு தீர்ப்பு கொடுத்து முடிஞ்சு போச்சு. ஆனா இப்பயும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஆட்சி மீது நடக்கிற அசிங்கம், அவலம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பொல ஸ்டேஷனு நடக்கிற அட்டூழியம், கருணாநிதியே மிஞ்சிற 2011 ஆட்சியோட மோசமா போயிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு சுனாமி அலையா எதிர்ப்பு வருது. இதை திசை திருப்பணுங்கிறதுக்காக அதான் அந்த இருமொழி கொள்கை, இந்திய திணிக்காத அப்படின்னு இவங்க மடை மாட்டுறாங்க. ஆனா மக்கள் ஒருபோதும் முட்டாள் இல்லை. அன்னைக்கு 50களில் எந்த சோசியல் மீடியாவும் இல்லை, மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. இன்னைக்கு அடுத்த நிமிஷம் தட்டி தெரிஞ்சுக்கிறான். இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இருந்தாலும் இவ்வளோ அதிருப்தி திமுக மேல இருக்குது, கடுமையான அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தி அவங்க எந்த விதத்துல சரி கட்டிட்டு இருக்கிறாங்கன்னா, கூட்டணிங்கிற விஷயத்துல அவங்க பலமா இருக்கிறாங்க. யாருமே தெரியல, கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை மாதிரி இருக்கு. உங்க என்ன எடப்பாடி பழனிசாமி உங்ககிட்ட டெய்லி கான்ஃபரன்ஸ் கால் போட்டு உங்ககிட்ட சொல்லிவிட்டு தான் அப்படியே லைன்ல இருமா தேசிதா பாரு நான் பேசுறேன், 10 கோடி கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், 15 கோடி கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், இல்ல பார்த்தேன்னா மொழிக்கு குரல் கொடுப்பாரு திரும்ப, ஆனா சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துவார், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு பேசுவார். நான் முடிச்சிடறேன் தயவு செஞ்சு. கூட்டணிங்கிறது நிச்சயமா தேவை, அதுல சந்தேகமே இல்லை. இதுல நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியலை அவதானிக்கிற அந்த முறையில நான் என்ன சொல்றேன்னா, விஜயோடு கூட்டணி போனா அதிமுகவுக்கு பெரும் வெற்றி. இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. நிச்சயமா மினிமம் ஒரு 150 இடத்துல, மினிமம் 150 இடம் ஜெயிக்கலாம், மேக்சிமம் 200 கூட தாண்டலாம்.
ஆனால் விஜய் வருவாரா அப்படிங்கிறது 2 விதத்துல நான் கேள்விக்குறியா பாக்குறேன். ஒரு விஜயம் என்னன்னா, பொதுவாகவே சினிமா நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனக்கு தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் சுத்துற மாதிரி நினைப்பாங்க. விஜய் என்ன நினைப்பாருன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாடு இப்போ நம்மளை வந்து காத்துக்கிட்டு இருக்குது, ஏங்கிட்டு இருக்குதுன்னு நினைப்பாரு. அப்படிப்பட்டவர் என்ன நினைப்பாருன்னா, தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து கொண்டு அதுல காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகளையும் 10 கோடியும் 15 கோடி கூட சேர்த்து நாம முதலமைச்சர் வேட்பாளரா நிக்கலாங்கிறது தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆப்ஷனா இருக்கும்னு நான் கருதுறேன். அதுல ஒரு வேளை அவருடைய திட்டம் வெற்றி பெறலன்னா அப்ப அவர் அதிமுகவோட கூட்டணிக்கு வரலாம். சோ என்னுடைய அனுமானம் விஜய் வருவதற்கு வாய்ப்பில்லை. இதெல்லாம் தாண்டி இன்னொரு அனுமானம், திமுக ஒரு பக்கம் விஜய்க்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கும். நீ தனியா நிக்கிறியா நின்னுக்கேன்னா அவங்களுக்கு லாபம். ஆனா நீ அதிமுகவோட கூட்டணிக்கு போக கூடாதுன்னு பிலிம் ஃபீல்டுல அவங்களுக்கு இருக்கிற அந்த, ஏன்னா ரஜினிகாந்தே கட்சி ஆரம்பிச்சு மோடி கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்தவர் இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ஆரோட சோராமசாமி இருப்பாரு, அந்த பக்கத்துல ஒரு ஆபீஸ், பெரிய ஆபீஸ், அந்த ஆபீஸ் முதலாளிங்க பேசணுன்னே அப்படியே ரஜினி பல்ட்டி அடிச்சார் இல்லைங்களா. அந்த மாதிரி சினிமா துறையில் இருக்கிற விஜய திமுக கட்டுப்படுத்த ஒரு பக்கம். நான் இன்னொன்னு வெளிப்படையா சொல்றேன், டெல்லியும் கடுமையான அழுத்தத்தை கொடுக்கும். விஜய் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வேணா தனியா நின்னுக்க, இல்ல நீ வேணா அந்த பக்கம் இருந்து காங்கிரஸ் இடத்துக்கு, கம்யூனிஸ்ட் இடத்துக்கு, விடுதலை சிறுத்தை அதிமுகவோட போய் சேராத. ஏன்னா சேர்ந்தா பெரும் வெற்றி. சரி, அதிமுக ஏற்கனவே ஒரு 22% வாக்கு வச்சிருக்குது. ஒஸ்ட் செனாரியோ வச்சுக்கங்க. அதே திராவிட மாடலா இல்ல 7.5 இல்லாத 4.5 ஆண்டு பழனிசாமியாங்கிறப்ப ஒரு 8 to 10% அதிமுக இயல்பா கூடும். அதுல இளைஞர் பட்டாளம் உள்ள விஜய்ங்கிறது ஒரு 8-10% கூடுறப்ப கொஞ்சம் மீதி கட்சிகள்லாம் ஒரு கூட்டணிங்கிறப்ப மிகப்பெரிய வெற்றி. இதை பிஜேபி விரும்பாது. அப்ப பிஜேபி மீண்டும் பழைய இடத்தை நோக்கி பேக் டு பெவிலியன் ஆகி போயிடும். அப்படிங்கிற ஒரு பக்கம் விஜயை வந்து பிஜேபி கட்டுப்படுத்த முயற்சிக்கும், ஒரு பக்கம் திமுக கட்டுப்படுத்த முயற்சிக்கும். இதை தாண்டி விஜய் அதிமுகவோட வந்தார்னா பெரும் வெற்றி. இல்லைன்னா அவர் தனித்து களம் காண்பார். அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க வந்து பாராளுமன்ற எலெக்ஷன்ல மோடி வேணுமா வேண்டாமான்னு ஓட்டு அளித்த மக்கள் இப்ப கண்ணுக்கு முன்னாடி அவங்க படுற அவலங்கள், அவங்க படுற கஷ்டங்கள், துன்பங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி ஏற்கனவே பார்த்தவங்கிற அடிப்படையில மோடி என்பது தமிழகத்தில் ஒரு ஃபேக்டர் அல்ல, பாஜக என்பது ஒரு ஃபேக்டர் அல்ல. ஆடிட்டர் குருமூர்த்தி யாருக்கோ சொன்ன ஒரு உதாரணத்தை, மூதறிஞர் ராஜாஜி சொன்ன உதாரணத்தை சொல்றேன். தமிழ்நாடுங்கிற இந்த நாடு பத்திக்கிட்டு எரியறப்ப நான் வந்து கங்கை தண்ணியவோ காவிரி தண்ணியவோ மொண்டு தான் இந்த வீட்டை அமைப்பேன்னு பார்க்காம, அது சோப்பு தண்ணியா இருக்கட்டும் இல்ல கொஞ்சம் சுத்தமில்லாத தண்ணின்னு உங்க பார்வையில இருந்தா கூட அந்த தண்ணியை எடுத்து அமைச்சு தமிழ்நாட்டை காப்பாத்துங்க ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே. அதைத்தான் சொன்னேன். வந்தால் சின்ன பகவதி, வராவிட்டால் டெல்லி தளபதி. அதாவது நீங்க சொல்றதை வைத்து பார்க்கும்போது அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி வரலாம், தவறில்லைன்றீங்க. தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை எடப்பாடி ஆதரிக்க சொல்றீங்க, அதே போல அதிமுக பிஜேபி கூட்டணி தேவைன்னு சொல்றீங்க திரு மணிகண்டன். மும்மொழி கொள்கைங்கிறது இன்று காலத்தின் அவசியம், தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியம். நாடு அண்ணாதுரை அவர்கள் கொண்டு இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சப்ப 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோங்கிறத கருத்தில் கொண்டு அம்மா அவர்கள் எப்படி தன்னை புதுப்பிச்சு கொண்டாங்களோ, சில விஷயங்கள் ஆரம்பத்துல கடுமையா எதிர்த்து இருந்தாலும் பின்னால் வந்து நான் பக்குவப்பட்டு விட்டேன்னு மாத்திக்கிட்டாங்களோ, அந்த மாதிரி இது அறிஞர் அண்ணா கொண்டு வந்தது அம்மா இருக்கிறப்ப பேசினாங்கிற அந்த ஒற்றை பார்வையை மட்டுமே வச்சுக்கிட்டு பார்க்காதீங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொள்கையை அப்டேட் பண்ணிக்கங்க ஐயா பழனிசாமி அவர்கள். இறுதியா ஒரு கேள்வி சார், ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க திரு ஓபிஎஸ் அவர்களே, கோர்ட்டுக்கு போவாதீங்க அப்படின்னு ராஜன் செல்லப்பா சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, அந்த பக்கம் கொஞ்சம் ஓபிஎஸ்க்கான ஆதரவு தளங்கள், ஆதரவு குரல்கள் கூட தான் செய்கிறது. 1 2 3 4 அண்ணா ராஜன் செல்லப்பாண்ண ரொம்ப நன்றிண்ணே. ஒரு 10 ஓட்டு உறுதினே அதிமுகவுக்கு. ஓபிஎஸ் ஆனால் அவங்க பையனே அவர் சொல்ற ஜெயபிரதீப் ஓட்டு போட மாட்டாரு. அந்த எம்பியா இருந்தார அந்த பையன் போட அப்படி ஒரு 8 ஓட்டு உறுதி. நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. வெயிட் பண்ண சொல்லியிருக்காருங்க. அதான் 8 ஓட்டு. ஓபிஎஸ் நீங்க வெயிட் பண்ணுங்க, கோர்ட்டுக்கு 6 மாசம் வெயிட் பண்ணா அதிமுகவுக்கு 8 ஓட்டு கூட சேர்ந்து வரும். இதுக்கான ஏன்னா நீங்களாம் எம்ஜிஆர் காலத்தால் இதுக்காக போய் அந்த டீ கடை போய் தொங்கிட்டு இருக்கிறீங்க. 8 ஓட்டுன்னு அது முடிஞ்சு போன அத்தியாயம். அது வந்து இவர் நம்ம காளிமுத்தண்ணன் சொன்ன மாதிரி வந்து கறந்த பால் மடிப்புகாது, கருவாடு மீனாகாது, பன்னீர் செல்வம் பழைய பன்னீர் செல்வம் ஆகாது. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திருமணி.